கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, 2 தீமோத்தேயுல இந்த வார்த்தை இருக்கிறது. நம்முடைய தேவன் பாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது, நாம் தேவனை யாரை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன், அது முதல்ல தெரியணும். ஆமாம், இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். அவரின்றி வேறு தேவன் யாருமில்லை. அவர்தான் என்னை ரட்சித்திருக்கிறார். அவர்தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற முழு மனதோடு நீங்கள் ஒரு நேசிக்கும் பொழுது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். எப்பவும் என் தேவன்தான் எனக்கு எல்லாமே. இந்த அண்ட சராசரி படைத்தவரே அவர்தான். இந்த அண்ட சராசரி இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் அவர் மூலமாக உண்டானது. அவரே எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார். அவருடைய கிருபையினால் நான் வாழ்கிறேன். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். என்னுடைய நோய்களெல்லாம் அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக நீக்கிவிட்டார். இப்பொழுது நான் நீதிமான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் என்னை வழி நடத்துகிறார். என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தில் எப்படி நான் கையாள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நான் என்னதை எப்படி செய்து அதை அந்த பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்று என்னுடைய தேவன் அழகாக கற்றுக் கொடுக்கிறார் என்று ஆணித்தனமாக பாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறியேன். இதையெல்லாம் ஒரு மனிதன் இப்படி யோசித்து அதை சொல்லும் பொழுது, ஆம், என் கர்த்தர் தான், அவர்தான் எனக்கு இதெல்லாம் செய்து முடிக்கிறார். நான் இப்போ சொன்னதெல்லாம் இருக்கலாம், இதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இவர்தான் எனக்கு, ஏனென்றால் நான் நிற்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்கிறது இவர்தான், நான் அறியேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள, நான் கொடுத்த ஒப்புக்கொள்ள, அதாவது தேவனோடு நான் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு, ஆம் தேவனே, என்னுடைய சரீரம், என்னுடைய எல்லா நேரங்களும், என்னுடைய வாழ்க்கையிலுடைய பொருளாதாரத்திலுடைய எல்லாமே உம்முடையது. இன்றைக்கி பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லா அண்ட சராசரி உங்களுக்கு எதுவும் சொந்தம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவர் உங்களுக்கு அனுபவிக்க தான் இந்த பூமியை கொடுத்துருக்கிறார். யாருக்குமே இங்கே சொந்தம்னு கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மை. ஆமாம், தேவனை அறியும் பொழுது உங்களுக்கு இந்த பூமி உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இந்த ஒரு பிரமாணம் இருக்கிறது. இந்த பிரமாணத்தினை அறியும் பொழுது, எப்படி ஒரு வானொலி ரேடியோ அந்த பாயிண்டில் வச்சா மட்டும்தான் கரெக்டாக துல்லியமாக கேட்கும், அதை விட்டு லைட்டாக நகர்ந்தாலும் கேட்காது. அதே மாதிரி இந்த உலகத்திலே அற்புதமான ஒரு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். எவன் ஒருவன் அந்த பிரமாணத்தின் அந்த டியூனுக்குள்ளே போகிறானோ அவன் அதை பெற்றுக்கொள்கிறான். பாருங்கள், இன்னைக்கு அழிஞ்சு போகிறவன் அந்த அழிஞ்சு போன பிரமாணத்துக்குள்ளே போகிறான். செழித்தாக இருக்கிறவன் செழிப்பான பிரமாணத்துக்குள்ளே போகிறான். சுகமாக இருக்கிறவன் சுகமான பிரமாணத்துக்குள்ளே போகிறான். அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி சில வழிகள் இருக்குது. ஆனால் அந்த பூமியானது என்ன பண்ணுங்கன்னா, புவியீர்ப்பு விசை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இழுக்கும். கோடி ரூபா வச்சுருக்கவன்ட்டையும் இழுக்க தான் செய்யும். எல்லாத்துக்கும் சமமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதை காத்து கொள்வதற்கு சில வழிமுறைகளை அவன் கற்றுக்கொள்கிறான். அந்த பிரமாணத்தை அவன் தேடுகிறான், அதை எடுத்துக்கிறான். இன்னைக்கு பாருங்கள், எல்லா பொருள்களையும் மேலே போட்டால் என்ன ஆகுது? கீழே தான் வருது. ஆனால் பிளேனை எப்படி பறக்க பாருங்கள், பிளேனு ஹெலிகாப்டர்லாம் உருவாக்கி எப்படி மேலே பறக்க விடுதாங்க. அதுக்குன்னு ஒரு பிரமாணத்தை அவன் அந்த கற்று வச்சிருக்கிறான். அதாவது இந்த காற்றையும் தாண்டி ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த அதுக்குள்ளே அவன் அதை கற்று அதையும் மேல் நோக்கி அவன் போகிறான். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கீழாக இழுக்கிறதை நம்மை தாக்குறது, அதாவது நம்ம இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை தாக்குகிற நிறைய விதமான காரியங்கள் வரும். நம்ம பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இடையூறுகள் வரும். நீங்கள் பாருங்கள், எதையாட்டு கற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதற்கு சில நேரங்களில் நேரம் கிடைக்காது, அது முடியாது, வாங்காது, தூக்கம் இல்லாமல் போகும், எல்லாமே நடக்கும். ஆனாலும் அதையெல்லாம் எதிர்நீச்சல் அடித்து நான் இதை கற்றுக்கொள்வேன், நிச்சயமாக முடியும் அப்படின்னு ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள போனான்னு வச்சாங்களா, அந்த பிரமாணம் அவனை பிடிச்சி விடும். பாருங்கள், இன்றைக்கி ஒரு மனுஷன் பாருங்கள், கார் கற்றுக்கிடணும், இல்லை ஒரு நல்ல ஒரு மொழியை கற்றுக்கிடணும், இல்லை ஒரு வேறு விதமான கோர்ஸ் எடுத்து கற்றுக்கிடணும், இப்படின்னு அவனுக்குள்ள ஒரு தாட், அதாவது எப்படியாட்டு நான் கற்றுக்கொள்வேன்
இது முடியாது, ஒன்றுமில்லை, நான் தேடுவேன் இதை, அந்த அந்த அலவரிசைக்குள்ளே நான் போவேன் என்று அவன் தீர்மானம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா அதை பெற்றுக்கொள்கிறான். இப்படி அவன் அந்த பாருங்க, அவனிடத்தில் அந்த இதெல்லாம் காரியத்தை அவன் செய்தும் பொழுது அதெல்லாம் நான் செய்வேன் என்று அவன் ஒப்புக் கொடுக்க அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லாரா இருக்கிறேன் என்று நிச்சயத்திற்கு. அதாவது இதெல்லாம் அவர் எனக்கு, நான் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே நான் இருக்கும் பொழுது அவர் என்னை காத்துக்கொள்கிறார். இந்த மாதிரி காரியம், அதாவது நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் செய்யணும், வாங்கணும் எப்படின்னு, ஆனாலும் பாருங்கள் இடையூறுகள் வருது. இந்த சில தவறான விஷயமான காரியங்கள் வந்து உங்களை அந்த நல்ல பிரமாணத்துக்குள்ளே கொண்டு போவதுக்கு தடுக்குது. அந்த தடுக்கிற அந்த ஆவிகளிலிருந்து பாருங்கள் வல்லவராக இருக்கிற என்று அது நிச்சயத்திற்கு, அதாவது என்னை காத்துக்கொள்ள அவர் நான் நம்புவேன் என்று அவன் விசுவாசிக்கிறான். இதையெல்லாம் அவர் காத்துக்கொள்வார். உங்களுக்கு அந்த தொந்தரவு வராத அளவுக்கு, உங்களுக்கு நீங்கள் எடுக்கப்பட்ட காரியத்திலே இந்த சரீரத்துக்கு எது முக்கியம் எது முக்கியமல்ல என்று நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து இதுதான் முக்கியம், இது முக்கியம் அல்ல என்று நீங்கள் எடுத்து அதை தீர்மானிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாருங்கள், நான் விசுவாசிக்கிறது என்ன என்று நான் அறியேன். அதாவது அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது, தேவன் நான் விசுவாசிக்கிறேன், அவர் நான் அறிந்திருக்கிறேன், நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு ஒரு மனுஷன் முழு மனதோடு அவன் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் முழு மனதை, அதாவது முழு மனதோட தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமாம், அவர் கொடுத்த அனைத்து உடன்படிக்கையும் எனக்கு சொந்தம். ஆகையால் நான் எதற்கும் கலங்கேன். அவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்ட அனைத்து ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. எப்படி ஆதாம் இழந்தானோ அதை அனைத்தும் ஆபிரகாமுக்குள்ளே கொடுத்து அவனே ஒரு காட்சி பொருளாய் கொண்டு வந்து இந்த உலகத்துக்கே, இன்னைக்கு பாருங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டும் அப்படி தான் ஜெபிப்பாங்க. ஆதாம்னா சொல்கிறாங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு சேர வேண்டும்லாம் ஜெபிப்பாங்க. இந்த மாதிரி அவனுக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் சிலுவையின் மரணத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டது. சிலுவையின் மரணத்தை கொண்டுதான் நாம் அதிகமாக இந்த உலகமே பேசுகிறது. அதுதான் சுவிசேஷம். இந்த உலகத்தின் சுவிசேஷம் என்பதை சிலுவையின் மரணம் தான். அதை ஒரு மனிதன், அதிலிருந்து தான் இந்த புக்கு எல்லாமே உள்ள சார அம்சமே, அதிலிருந்து தான் எல்லா பிரிவும் வருது. எப்படி பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு கரண்ட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நிறைய எல்லா பொருட்களும் எரியுது, எல்லாமே வேலை செய்யுது, ஃபங்க்ஷன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் பொருளாதாரத்தில் வேணுமா, சுகம் வேணுமா, செழிப்பு வேணுமா, நல்லாக வளர்ந்து முன்னேற வேண்டுமா, தொழிலில் நல்லா ஜெயிக்க வேணுமா, எல்லாமே ஒரே மையத்தில் தான் இருக்குது. அது என்னென்னா சிலுவையின் அந்த மரணம். அதன் மூலமாக உங்களுக்கு எதெல்லாம் ஆதாம் இழந்தானோ, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் பாவத்தின் மூலமாக அவன் இழந்து விட்டான். அதையெல்லாம் திரும்ப ஆபிரகாமுக்கு அவன் கீழ்ப்படிந்ததனால் கொடுத்து அவனை மீண்டும் ஒரு காட்சி பொருளாக கொண்டு வந்து இந்த உலகத்துக்கே காமிச்சார் கர்த்தர். அந்த ஆசீர்வாதம், அந்த கிறிஸ்துக்குள்ளே வைத்த அந்த சிலுவையின் மரணம், அது உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்றுதான் தேவன் இந்த மாதிரி அற்புதமான அவருடைய குமாரனை அனுப்பி இதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது, அந்த ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்லாம் புறஜாதிகளுக்கு கிடையாது. ஆனாலும் தேவன் பாருங்கள், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தன்னையே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே எல்லாருக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தான் அவர் சிலுவையின் மரணத்தை ஏற்படுத்தினார். இன்னைக்கு பாருங்கள், பூமியிலே அவர் கொடுத்த பிரமாணத்தில் எல்லாமே எல்லாருக்கும் சமமாய் அவர் வைத்திருக்கிறார். யாரும் பட்சபாதம் என்று, யாருமே தேவனை குறை சொல்ல முடியாது, ப்ளேம் பண்ண முடியாது. தேவனுக்கு முன்பாக தன்னுடைய கையை நீட்டி நீர் செய்தது தவறு என்று சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த பூமியினுடைய பிரமாணம் எல்லாருக்கும் சமமாக வைத்து பக்கெடு, நீ தேடும் பொழுது அது உனக்கு கிடைக்கிறது. நான் சொல்வது போல் வானொலியில் உங்களுக்கு அந்த டியூன் வேணுன்னா நீங்கள் சரியாக வைக்கும்போது அந்த பாடல் கேட்கும், இல்லை நியூஸ் கேட்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வேண்டும் என்றால் தேவன் எந்த டியூனில் வச்சிருக்கிறார், அதை எந்த இடத்துல வச்சிருக்கார் என்று நீங்கள் அறியும் பொழுது, அந்த மையப்பொருளை தேவன் கொடுத்த அந்த தேவன் சிலுவையின் மரணத்தை நீங்கள் மையப்பொருளுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த அற்புதமான தேவன் பாருங்கள், எந்த விசுவாசுக்கு நான் விசுவார் என்ன ரெண்டு அறியேன், அந்த நீங்கள் அறியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் நீக்கும் காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.